இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவன் ஆயத்தப்படுத்திய விருந்து, அதாவது தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்திய விருந்தாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசுவே இங்கே அவர்களுக்கு ஒரு ஓமையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான் என்று சொல்லி இங்கே இயேசு ஒரு ஓமையை தொடங்குகிறதை பார்க்கிறோம். இங்கே ஒரு மனுஷன் என்று சொல்லுகிறது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. பெரிய விருந்து என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அநேகரை அழைப்பித்தான் என்று சொல்லும் பொழுது முதலில் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தையும் பின்பாக அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களிலே நாம் பார்க்கும் பொழுது புறஜாதிகளை ஆண்டவர் அழைத்ததை நாம் புரிந்து கொள்ள முடியும். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அதாவது அழைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் முதலாகவே இன்விடேஷன் கொடுக்கப்பட்டவர்கள் யாருக்கு? எகிப்து தேசத்தில் அங்கே அடிமைகளாய் கிடந்த ஜனங்களை ஆண்டவர் விடுதலை செய்து அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்தாரே, தம்முடைய ஜனங்களுக்கு இங்கே திரும்பவும் ஒரு அழைப்பு இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். பிதாவாகிய தேவனுடைய அழைப்பிற்கு அங்கே ஊழியக்காரனிடத்தில் போக்கு சொல்லுகிறார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டே, நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். பிதா ஆயத்தப்படுத்திய இயேசுவாகிய அந்த விருந்திற்கு, அந்த விருந்தை ருசி பார்க்கும்படியாக தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் ஒவ்வொன்றாக சாக்கு போக்கு சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேகர் தேவனிடத்தில் நெருங்கி வருகிறதற்கு, தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்ளுகிறதற்கு, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோமே, அந்த ஐக்கியத்தை விரும்பாதபடி அநேக சாக்கு போக்குகளை சொல்லுகிறது போலத்தான் இயேசு கிறிஸ்துவின் ஓமையிலையும் காணப்படுகிறது. அதே போல வேறொருவன் 5 ஏறு மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். இயேசுவாகிய அந்த விருந்தை விட இந்த உலகத்தில் நான் வாங்கியிருக்கிற அந்த வயல் எனக்கு முக்கியம் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைப் போல இயேசு கிறிஸ்துவாகிய அந்த விருந்தை விட, பிதா ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த விருந்தை விட 5 ஏறு மாடுகள் எனக்கு பிரதானம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேறொருவன் தான் விவாகம் பண்ணின பெண்ணே பிரதானமானவள் என்று சொல்லி நான் வரக்கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறதற்கு இத்தனை சாக்கு போக்குகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தம் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான் என்று பார்க்கிறோம். முதலாக தம்முடைய ஜனங்களுக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய அழைப்பை கொடுக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அங்கே ஊழியம் செய்ய அனுப்பின பொழுது, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 15:24 அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்று தன்னுடைய அழைப்பையும் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தையும் அங்கே சொல்லுகிறார். அதனைத் தொடர்ந்து ரோமர் 1:16 பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவன பலனாய் இருக்கிறது. முன்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்குத்தான், யூதருக்குத்தான் அழைப்பு, அவர்கள்தான் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களோ இங்கே சாக்கு போக்கு சொன்னபடியினால இங்கே எஜமான் கோபமடைந்து என்று பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் கோபமடைந்து தான் தன்னுடைய ஊழியக்காரனை சொல்லுகிறார், நீ பட்டணத்தின் தெருக்களில் வீதிகளில் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா. இது ஆவிக்குரிய நிலைமையில்
ஒன்றுமே அறியாத சூழ்நிலையில் இருந்த, தேவனற்றவர்களாய் இருந்த, கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்த, காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த, காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகளாய் இருந்த புறஜாதிகளை அங்கே தேவன் அழைத்த அவருடைய அன்பை குறித்து இங்கே இயேசு கிறிஸ்து பேசுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் தம்முடைய அழைப்பை பிதா அனுப்புகிறார். மத்தேயு 28வது அதிகாரம் 18 நம்ம 20 வரையிலும் பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து அங்கே கட்டளை கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். மார்க்கு 16:15 உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்றார். சர்வ சிருஷ்டி என்று சொல்லும்பொழுது இந்த உலகத்தில் உள்ள அவரால் உண்டாக்கப்பட்ட எல்லா மனிதர்களையும் குறிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. நீங்கள் பட்டணங்களின் தெருக்களில் வீதிகளில் எல்லா இடத்துலையும் சீக்கிரமாய் போய் கூட்டிக் கொண்டு வாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தில் தேவன் பைத்தியமானவைகளை இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோமே, அந்த காரியத்தை இங்கே பிதா செய்கிறதை இயேசு காண்பிக்கிறார். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரும் வெளிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னான். இப்படி அருமையாக ஆண்டவர் மீண்டுமாக அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 14வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில், லூக்கா 24வது அதிகாரம் 47வது வசனத்திலையும் பார்க்கிறோம். அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே ரட்சிப்பையும் தேவனுடைய ராஜ்யத்தோடு உள்ள தொடர்பையும் தேவன் தாமாகவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் ஆயத்தப்படுத்திய விருந்து இயேசுவே. அதை இயேசு யோவான் 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக பிதா ஆயத்தப்படுத்திய விருந்து நான் தான் என்பதை தெளிவாக பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கப் போகிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்று சொல்லி தன்னை குறித்து இயேசு சொல்லுகிறார். 33வது வசனத்தில், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம், அதாவது தேவன் ஆயத்தப்படுத்திய விருந்து என்று சொல்லுகிறார். 35வது வசனத்தில், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று சொல்லி தன்னை குறித்து பிதா அனுப்பின ஜீவ அப்பம் நானே என்று பேசுகிறார். 53வது வசனத்திலிருந்து 58வது வசனம் வரையிலும் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. மீண்டுமாக பிதா ஆயத்தப்படுத்திய விருந்து நாதா என்னோடு கூட ஐக்கியம் கொள்ளும் பொழுது, என்னோடு கூட பங்கடையும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் தொடர்புடையவர்களாக மாறி பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இயேசு மறுபடியும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவைப் போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லி தன்னை குறித்து இயேசு தெளிவாக பேசுகிறார். ஆகவே தான்
நாம் இன்றைக்கு ஒரு அடையாளமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக திராட்சை ரசத்தையும் அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக அப்பத்தையும் நாம் புசித்து அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக, நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய சரீரம் நம்முடைய சரீரத்தோடு கூட ஐக்கியப்படும்படியாக, ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய இரத்தம் நம்முடைய இரத்தத்தோடு கூட ஐக்கியப்படும்படியாக, கொல்கதா மேட்டில் கல்வாரி அந்த காட்சியை நாம் காணும்பொழுது நமக்காக பிதா ஏற்படுத்தி அந்த மகா பெரிய விருந்து, அந்த விருந்தை நாம் இன்றைக்கு கிருபையின் காலத்தில் புறக்கணிக்காதபடி, ஆண்டவரே, நாங்கள் ஜீவ அப்பமாக வந்த உம்மை நாங்கள் புசிக்கவும், எங்களுக்காக எங்கள் பாவ மன்னிப்புக்காக நீர் சிந்தின இரத்தத்தை நாங்கள் விசுவாசித்து, அதற்கு நீர் அடையாளமாக கொடுக்கப்பட்ட அந்த போஜனத்தில் மாதந்தோறும் எங்கள் சபைகளிலே கொடுக்கிற அதில் நாங்கள் பங்கு கொண்டு உம்மோடு கூட ஐக்கியத்தில் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அதை கடைபிடித்து வாழுவோம். பிதா ஆயத்தப்படுத்தி அந்த விருந்தில் நாம் பங்கு கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால அந்த ஐக்கியத்தில் பங்கு பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள். அவரை நம்பும் மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள். அவரை நம்பும் மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம்.